ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தர்ஷன் பத்தின அப்டேட்டையும், இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த முறை தீபாவளிக்கான கிரவுட் ஹெவியா இருந்துச்சா அப்படின்னா ரொம்பவே கம்மியா தாங்க இருந்துச்சு அப்படின்றது தான் நமக்கு பார்க்கக்கூடியதா இருந்தது. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் அவ்வளவாலாம் உங்களுக்கு கிரவுட் இருக்காது, எப்பவும் போல நார்மலா தான் இருக்கும்ட்டு. ரீசன் வந்து எல்லாருமே அவங்கவுங்க ஊருக்கு போயிட்டு தீபாவளி செலிப்ரேட் பண்றதுல தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால கிரவுட் எப்பவும் போல நார்மலா தான் திருமலையில இருக்கு. நேரடியா போகக்கூடிய தரிசனத்துக்கு இப்போதைக்கு எந்த கம்பார்ட்மெண்ட்லயும் யாரும் வெயிட் பண்ணல அப்படின்றது தான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட். எல்லாருமே லைன்ல தான் போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நேரடி தரிசனத்துக்கு 6 மணி நேரம் தான் ஆகுது அப்படின்றது டிடிடில இருந்து கிடைச்சிருக்கக்கூடிய அபிஷியல் அப்டேட். அதனால நீங்க தாராளமா இன்னைக்கு போறீங்கன்னா கூட நேரடி தரிசனத்துல கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நேத்து தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 74,807 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. எஸ்எஸ்டி டோக்கன் திவ்ய தர்ஷன டோக்கனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான தர்ஷன் டைம் 2ல இருந்து 3 மணி நேரம் தாங்க. மத்தியானம்ல இருந்து ஈவினிங் இருக்க ஸ்லாட்டே 2ல இருந்து 3 மணி நேரம் தான் ஆகுது. 300 ரூபாய் தரிசனம் 1ல இருந்து 2 மணி நேரம் ஆகுது. ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்கு. தரிசனம் ஹெவியா கிரௌட் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல, எப்பவும் போல நார்மலா தான் இருக்கு. தாராளமா நீங்க வந்து பிளான் பண்ணிருக்கீங்கன்னா போகலாம். கீழ் திருப்பதியில ட்ரை பண்ணி பாருங்க. எஸ்எஸ்டி டோக்கன் கிடைச்சது அப்படின்னா வாங்கிட்டு போங்க. சப்போஸ் டோக்கன் முடிஞ்சிருச்சு, கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க தாராளமா என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா போகக்கூடிய டைரக்ட் தர்ஷன்லயே கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எப்பவும் போல இன்னைக்கும் காலையில 4 மணிக்கு கவுண்டர்ஸ் ஓபன் பண்ணி எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ கவுண்டர்ஸ்ல டிக்கெட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு அப்படின்ற அப்டேட் நமக்கு கிடைக்கல. பட் ஆனா அவைலபிள் இருக்கு அப்படின்ற மாதிரி போயிட்டு வந்த ஒரு சில பேர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு மொத்தமா எவ்வளவு எஸ்எஸ்டி டோக்கன் கொடுத்தாங்க அப்படின்னா 12,000 டோக்கன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இதுல சேம் டேயான டிக்கெட் மட்டும்தான் அங்க ஸ்கிரீன்ல வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. மேபி நாளைக்கான டிக்கெட்ஸும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்தது நமக்கு கார்த்திகை பிரம்மோற்சவம் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில்ல ஒவ்வொரு நாளும் வாகன சேவையோடு நடந்துட்டு இருக்கு. யாராவது திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில் போறீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்து நமக்கு வரப்போற இந்த மாசத்தோட புக்கிங் வந்து பிப்ரவரி மாசம் சம்பந்தப்பட்ட புக்கிங்ஸ் எல்லாம் 18ஆம் தேதியில இருந்து ஓபன் ஆகும். இன்னொரு 1 or 2 டேஸ்க்குள்ள அஃபிஷியலா உங்க எஸ்பிபிசி சேனல் அப்டேட் வந்தது நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நம்ம ப்ரீவியஸாவே ஒரு வீடியோ வந்து கொடுத்துட்டோம், என்னென்ன டேட்ல என்னென்ன புக்கிங்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ கன்ஃபார்மா அந்த டேட்ல தான் புக்கிங் வருமா அப்படின்றத டீட்டெயிலா வந்து திருப்பதி தேவஸ்தானம் அவங்களோட எஸ்பிபிசி சேனல்லையும் லைவா வெப்சைட்லயும் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் பண்ணது உங்க கூட நான் வந்து ஷேர் பண்றேன். நீங்களும் தீபாவளிக்கு தரிசனம் திருமலைக்கு போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மற்ற நாளைக்கு தரிசனம் போறதுக்கும் நேத்து உங்களுக்கு வந்து எப்படி இருந்தது, ரொம்ப ஃபாஸ்டா பார்க்க முடிஞ்சதா, இல்ல கிரௌடு ஹெவியா இருந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்களா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ அதை ஷேர் பண்ணுங்க. வைகுண்ட ஏகாதசி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஆன்லைன் டிக்கெட்ஸ் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஃப்லைன் டிக்கெட் நாங்க கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம், என்ன மாதிரி ஸ்டேட்டஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க லாஸ்ட் டைம் வந்து நீங்க கொடுத்த எஸ்எஸ்டி டோக்கன் அப்டேட் வச்சுதான் நாங்க போய் வாங்கிட்டு தர்ஷன் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நம்ம ஷேர் பண்ணுவோம். அதனால நீங்களும் வந்து போகணும்னு நினைச்சீங்கன்னா டிக்கெட் இல்லைனாலும் எஸ்எஸ்டி வாங்கிட்டு போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதோட ஸ்டேட்டஸ் ரெகுலரா வரும், அதை பார்த்து நீங்க ஒரு ஐடியா பண்ணிக்கலாம். இதுதான் இன்னைக்கான அப்டேட். ரொம்ப ரொம்ப தர்ஷன் நார்மலா இருக்கு. வேற எந்த அபிஷியல் அப்டேட் வந்தாலும் சேனல்ல வீடியோ வரும், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.